பேசலாம். சொல்லுங்க. சும்மா லேசா சொல்லுவேன். ஆமா. நிறைய பேர் தவறு செய்யறாங்க அதிகமா. அது வந்து தக்பீர் கட்டுறதுல இருந்து சலாம் குடுற வரைக்கும் அதிகமான தவறுகள் நடக்குது. அதனால நீங்க அவசியம் கரெக்ட்டா தொழுகை செய்முறையை வளர்க்கணுமா? அது தனியா ஒரு சீரியல போடணும். சரி பரவாயில்ல. தொழுகையில ஓதுற விஷயத்தெல்லாம் விட்டுருவோம். அது மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. அவங்க கேட்டதுக்காக வேண்டி தொழுகையுடைய செயல்முறை சாட்ட சொல்லிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. தொழுகையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழுகிறதா இருந்தால் கிப்லாவை நோக்கி நின்று கொள்ள வேண்டும். கிப்லானா காபத்துல்லா இருக்கிற திசையை நோக்கி நின்று கொள்ள வேண்டும். நேர் மேற்கு நிற்க கூடாது. மேற்குல இருந்து ஒரு 20 டிகிரி 18 டிகிரி வலது பக்கம் சாய்ந்து செய்யணும். மேற்கு இப்படி இருந்தால் இப்படி தான் நிற்கணும். நேர் மேற்கு எல்லாரும் நின்று தொழுகிறாங்க, தப்பு. நேர் மேற்கு கிப்லா கிடையாது. நேர போனீங்கன்னா காபாவுக்கு போவாது, சவுதி அரேபியாவுக்கு போவாது. டெல்லியில் உள்ளவனுக்கு மட்டும்தான் நேர் மேற்கு வந்து அவனுக்கு காபா வரும். டெல்லியை தவிர இந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளவனா இருந்தாலும் சரி, இது மேற்கு என்றால் இப்படி நிற்க கூடாது. இப்படி 20 டிகிரி கொஞ்சம் சாஞ்சி என்ன செய்யணும், நின்று கொள்ள வேண்டும். நின்று கொண்டு 2 கைகளையும் உயர்த்த வேண்டும். 2 கைகளையும் இந்த உள்ளங்கை ரெண்டும் கிப்லாவை இப்படி வச்சுறாங்க நிறைய பேர், வெட்டுற மாதிரி. இப்படி இப்படி தான் வசத்தணும். இந்த விரல் எப்படி, இந்த உள்ளங்கை எப்படி இருக்கணும், கிப்லா பக்கம் இப்படி இருக்கணும். இப்படி வசத்தணும். ஒரு 2-3 நாளைக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி வச்சு பழகிட்டதுனால விரிக்கும் போது கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி செய்யறதுக்கு பழகிடுச்சுன்னா அதுவே சரியா வந்துடும். இப்படி பழகிட்டதுனால கஷ்டமா இருக்கே தவிர ஆரம்பத்தில் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்படி செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா பழக்கத்துக்கு சரியா வந்துடும். இப்படி வசத்த வேண்டும். எவ்வளவுக்கு வசத்தணும்னு சொன்னா தோல் புஜத்தின் அளவுக்கு, தோல் புஜம் இருக்குல்ல இவ்வளவுக்கு வசதி கொள்ளலாம். விரும்பினா இவ்வளவு காது வரைக்கும் வச்சுக்கலாம். காதை தொடர்ந்து அர்த்தம் இல்ல, மட்டம் காது மட்டும் இவ்வளவுக்கு இதுக்குள்ள வச்சுக்கலாம். இப்படி கையை வசத்த வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று கையை வசத்த வேண்டும். வசத்திய கையை இப்படி கட்டி கொள்ள வேண்டும். எப்படி கட்டணே, நெஞ்சில கட்டி கொள்ள வேண்டும். இப்படி ரசூல்லா கட்டினார்கள் என்று கட்ட சொன்னார்கள் என்று ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. ஆண்களை இப்படித்தான் கட்டணும், பெண்களை இப்படித்தான் கட்டணும். ஆம்பளைக்கு ஒரு முறை பொம்பளைக்கு ஒரு முறையெல்லாம் கிடையாது. தொழுகையில கையை கட்டிட்டோமா ஓத வேண்டியெல்லாம் ஓதி முடிச்சுக்கிறங்க. அதெல்லாம் சொன்னா பேர் மனப்படம் பண்ண இயலாது. ஓதி முடிச்ச பிறகு ருக்குக்கு போறோம். ருக்குக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கையை ஒசத்திட்டு தான் ருக்குக்கு போகணும். பெரும்பாலும் நீங்கள் அப்படி செய்வது இல்லை. ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செஞ்சார்கள் என்று 50க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குக்கு போறதுக்கு முன்னாடி இப்படி கட்டியிருப்பாங்கல்ல, அப்படியே ருக்குக்கு போயிடக்கூடாது. ருக்குக்கு போறதுக்கு முன்னாடி கட்டி இருந்த கையை எடுத்து மறுபடி ஒசத்தி விட்டு ருக்குக்கு போக வேண்டும். குனியணும். குனிகிறோமா அதுல ஓத வேண்டியதெல்லாம் ஓதிக்கிறங்க. குனியும் போது என்ன செய்யணும்னு கேட்டா அதை வந்து முதுகு இப்படி வளைச்சிக்கிட்டு கூனை உளுந்த மாதிரி நிக்க கூடாது. கையை கொண்டு இப்படி தொடையில ஒட்டிக்கிற கூடாது. இப்படிலாம் மடிச்சிடக்கூடாது. ஸ்டிப்பா இருக்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டா ருக்கு செய்யும் பொழுது எங்க கேமரா எங்க இருக்கு, எங்கிட்ட வந்தா தெரியும். இப்படி நிக்கட்டுமா? சரி. ருக்கு செய்யறோம்ல, இப்படி சில பேர் நிற்பாங்க. இப்படி நிக்க கூடாது. இப்படி 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 நிக்கணும். இந்த கை வந்து வளையக்கூடாது. இந்த கை என்ன கூடாது, ஈட்டி மாதிரி இருக்கணும். இந்த கை வந்து இப்படி இருக்கணும். முதுகு வளையக்கூடாது. இது கழுத்தை விட்டு திருப்பக்கூடாது. இது தொங்க போட்டக்கூடாது. இப்படி நேர, சரியா? இதை வந்து பிடிக்கிற மாதிரி வைக்கணும். இந்த 2 கையினால முட்டுக்காலை பிடிக்கிற மாதிரி வச்சு இந்த கை எப்படி வளைக்காம இப்படிங்காம நேரம் என்ன செய்யணும், இப்ப வைக்கணும். வச்சுட்டோமா? ஓத வேண்டிய ஓதிக்கணும். சரி, இனிமே வளரணும். தோற்றம் வந்துருச்சுல. சரி, அடுத்து என்ன பண்ணணும்னா ருக்குல இருந்து எந்திரிக்கணும். எந்திரிக்கும் போது கையை உயர்த்தணும். ருக்குல எந்திரிச்சு அப்படின்னு இப்படி இருக்க கூடாது. மறுபடியும் கையை உயர்த்தி தொங்க விடணும். அதாவது 3 தடவை கையை உயர்த்தணும். ஒவ்வொரு ரக்காத்துல என்ன செய்யணும், தக்பீர் கட்டும் போது ஒருக்கா, ருக்குக்கு போகும்போது ஒருக்கா, ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது ஒருக்கா கையை உயர்த்திட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்லி என்ன செய்யணும், சைதாவுக்கு போகணும். சைதாவுக்கு போகும்போது வேற ஆள் கூட செஞ்சு காட்டிடலாமே. வாங்க, நல்லா வாங்க. சைதாவுக்கு போகும்போது முதல்ல கையை ஊண்டிட்டு முட்டுக்கால வைக்கணும். போங்க, இப்படி தப்பா செஞ்சு காட்டுங்க. முட்டுக்கால வச்சுட்டு கையை வச்சு காட்டுங்க. இப்படி வச்சுட்டு இப்படி செய்யக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும், கையை தான் ஊண்டணும். சைதாவுக்கு போகும்போது இப்படி கையை ஊண்டிட்டு முட்டுக்கால வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா இப்படி கொண்டு வைக்கிறாங்க. வைங்க வைங்க, கை தான் குடிச்சிக்கிறோம். வைங்க, கையை தப்பா வச்சு இப்படி வச்சு காட்டுங்க. கீழே சைதா பண்ணுங்க, சைதா பண்ணுங்க. இப்படி வைக்கிறாங்க பாருங்க. இப்படி சரிங்களா? இந்த 2 முழங்கை முட்டுக்கை கீழே வைங்க. தரையில படுற மாதிரி, தரையில வர்ற மாதிரி வைங்க. இப்படி வைக்க கூடாது. இந்த இருக்குல்ல, தப்பா இதெல்லாம் செஞ்சு காட்டுங்க.
தப்பா செய்யுங்க. இப்படி வைங்க. இப்படி வைக்க கூடாது. வச்சிருக்காங்கல்ல, இப்படி வைக்க கூடாது. இது ஒசந்து இருக்கணும். சரியா? முட்டுக்கை வந்து என்ன செய்யக்கூடாது, தரையில் அமைக்கிடக்கூடாது. அதே மாதிரி இந்த கையை கொண்டாந்து தொடையில இப்படி சேர்த்துக்கிறது. இந்த கையை கொண்டு வந்து இந்த கையை தொடையோட இப்படி செய்யுங்க. இப்படி செய்யறது. இப்படியும் செய்யக்கூடாது. தொடையிலையும் சேரக்கூடாது, தரையிலையும் படக்கூடாது. இப்படி வைத்துக் கொள்ளணும் கையை. சரியா? அதுக்கப்புறம் வந்து சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா மூக்க வைக்க மாட்டாங்க. 8 உறுப்புகள் வந்து படணுங்க. சைதாவில் என்ன செய்யணும், இன்னொரு வைக்கங்க. 8 உறுப்புகள் சைதாவில் படணும். என்ன 8 உறுப்பு? நெத்தி படணும், மூக்கு படணும், 2 உள்ளங்கை படணும், 2 முட்டுக்கால் படணும், 2 பாதத்தினுடைய விரல்களும் படணும் தரையில். சில ஆளுக்கு சைதாவில் கால் தூக்கிடுவாங்க. சைதாவில் என்ன செய்வாங்க, ஒரு காலுக்கு மேலே ஒரு கால் இப்படி போட்டுக்குருவா. சஜிதாவில் 2 கால் என்ன செய்யணும், அப்படி தரையில படணும். அந்த கால் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வளைச்சு விரல் வந்து கிப்லாவை நோக்க திருப்பி உட்கார்ந்து காட்டுங்க. சஜிதாவுல இந்த விரல் எப்படி இருக்கணும்னா இந்த பாருங்க மடங்குதுல இப்படி கிப்லா இப்படி இருக்கு. சஜிதாவுக்கு போங்க. இந்த இருக்குல்ல இப்படி இப்படி போடுறாங்க நிறைய பேர். இப்படி வைக்க கூடாது. தப்ப காட்டுங்க கேமராவில். இந்த இருக்க இப்படி நிறைய பேர் வைக்கிறாங்க. இப்படி வைக்காம இப்படி நிமித்தி இந்த விரல் இங்கிட்டு வளைச்சு அப்படி வைக்கணும். ஓகே? சஜிதா பார்த்துட்டீங்களா? தெரியலையா? சரி, இதுதான் சஜிதா செய்யற முறைங்க. சஜிதா செஞ்சு முடிச்ச உடனே எந்திரிச்சு உட்காரணும். ஒரு சஜிதா முடிச்சு உட்கார்ந்துட்டு உடனே போயிடக்கூடாது. ரபி ஃபிர்லின்னு சொல்லணும். சொல்லிட்டு மறு 2வது சஜிதாவுக்கு போகணும். 2வது சஜிதாவை முடிச்சு விட்டு நேரம் எந்திரிச்சிடக்கூடாது. சஜிதா நேரம் எந்திரிங்க. தப்பா உட்காராம எந்திரிங்க. சஜிதா 2வது சஜிதாவுக்கு போங்க. சஜிதாவுல இருந்து நேரம் எந்திரிங்க. உட்காராம எந்திரிங்க. தப்பா இப்படி செய்யறாங்க. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இப்படி எந்திரிக்கிறாங்க. சஜிதாவுல இருந்து அடுத்த ரக்காத்து எந்திரிக்கும் போது மறுபடியும் தப்பா செய்யணும்னு வருவேன். சஜிதாவுல இருந்து என்னன்னா இப்படித்தான் நிறைய பேர் செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க, இப்படி எந்திரிச்சிடுறாங்க நேரம். இது தப்பு. சஜிதா எப்படி செய்யணும், முறையை செய்யுங்க. வாங்குவோங்க, கொஞ்சம் வயிறுலாம் பெருசா இருக்கு. சஜிதாவுல இருந்து இப்படி உட்கார்ந்துட்டு மரம் எந்திரிக்கணும். அதாவது சஜிதாவுல இருந்து 2வது ரக்காத்துக்கு எந்திரிக்கும் போது உட்கார்ந்து எந்திரிக்கணும். இதுல ஆம்பளைக்கு ஒரு சஜிதா, பொம்பளைக்கு ஒரு சஜிதான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொம்பளையும் இதே மாதிரி தான் செய்யணும், ஆம்பளையும் இதே மாதிரி தான் ருக்கு சஜிதா செய்யணும். இது சஜிதா முடிஞ்சிருச்சா, இதே மாதிரி மற்ற எல்லா ரக்காத்தும் முடிஞ்சு போயிடும். அத்தகையாத்துல உட்கார்றது வந்து 2 ரக்காத்து தொழுகையா, அதாவது கடைசி அத்தகையாத்தா இருந்தால் அது ஒரு மாதிரியா உட்காரணும். இடையில உள்ள சின்ன இருப்பு இருக்கிறாங்க அது ஒரு மாதிரியா உட்காரணும். திரும்பி உட்கார்ந்து காட்டுங்க. ஆமா, இப்ப பாருங்க, இப்படி உட்காரணும். எப்போ உட்காரணும், இதுக்கப்புறம் எந்திரிக்க வேண்டி இருந்தால். இப்ப மகரிப் இருக்குன்னு வைங்களேன், மகரிபுடைய 2வது ரக்காத்து, லொஹருடைய 2, அசருடைய 2, இப்படிலாம் இருக்கு, இஷாவுடைய 2, இப்படி இருந்தால் இந்த காலில் உட்கார்ந்து அந்த காலை அப்படி நட்டி வச்சுக்கணும். இடது காலில் உட்கார்ந்து வலது காலை அப்படி நட்டி வச்சுக்கணும், கிப்லா பாக்குற மாதிரி. கடைசி சலாம் கொடுக்கறதா இருக்குன்னு வைங்க, அது எப்படி அப்படி கீழே உட்காந்துரும். கால் அந்த பக்கம் நீட்டி, காலுக்கு மேல உட்காரக்கூடாதுங்க. உட்கார்றது இங்க உட்காரணும். ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் உட்கார்றது தரையில, இடது கால வலது கால கீழே இப்படி போயிடணும். அப்படி பெருக்கல் மாதிரி இப்படி போடணும். இந்த மாதிரி உட்காரணும். எப்ப இதோட சலாம் கொடுக்க போறதா இருந்தா, சலாம் கொடுக்காம எந்திரிச்சு மறுபடியும் தொழக்கூடிய தொழுகையா இருந்தால் அது ஒரு டைப்பா உட்காரணும். சரியா? இதுதான் தொழுகிற முறை. இதுக்கு தனியா ஒரு சீரி போட்டிருக்கிறோம். தொழுகிற முறை எப்படின்னு அதை வாங்கி பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் 43. அத்தைஹியாத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும், அதை 3 விரல மடக்கிக்கிறேன்னு, சாரி 2 விரல மடக்கிக்கிறேன்னு, இந்த நடுவரலையும் ஆட்காட்டி வரலையும் இப்படி ரவுண்ட் ஆக்கணும். இந்த நடுவரலையும் கட்ட வரலையும் இப்படி ரவுண்ட் ஆக்கிக்கிறேன்னு, ஆட்காட்டி வரல அசைத்து கொண்டிருக்கணும். ரசூல் அசைச்சு கொண்டிருந்தாங்க என்பதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்குது. மற்ற ஓதுறதும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டைம் ஆச்சு. 40 20 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லுமா கடைசி சொல்லு.